Hello guys, welcome back to Study Focus. So வந்து simple interest அந்த டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ 3ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ வந்து பார்ட் 1 பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வந்து அதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான சம்ஸ் வந்து அதில் வச்சுருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த டாப்பிக்கில் சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பார்ட் 2ல் வச்சுருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். In how many years rupees 2050 will produce the same interest at 10% as rupees 500 produce in 2 years at 5%? என்னன்னா இந்த சம் வந்து ரெண்டு கேஸாக பார்க்கணும். ரெண்டாவது கொடுத்துருக்காங்களே ஆஸ் rupees 500 produce in 2 years 5% அப்படின்னா இந்த 500 ரூபாய் பிரின்சிபலில் 5% ரேட்டில் 2 வருஷத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ என்ன வட்டி கிடைக்குமோ இந்த சேம் வட்டி 10%ல் 250 ரூபாயில் வந்து எத்தனை இயரில் கிடைக்கும் இல்லைன்னா எத்தனை வருஷத்தில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இது வந்து ரெண்டு கேஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன பிரின்சிபல் வந்து 500. ஓகே, ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரேட்டு வந்து 5%, இயர் வந்து 2 இயர். அப்போ நமக்கு டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிச்சிக்கலாமா 10%. அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும் 500ல் 10%னா ₹50. ஓகே, ஸோ இந்த 50 ரூபா இருக்குல்ல இந்த ₹50 வந்து அந்த 250 ரூபாயில் 10%ல் போட்டால் எவ்வளோ வருஷத்தில் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 50 ரூபா தான். பிரின்சிபல் எவ்வளோ, பிரின்சிபல் வந்து 250, ரேட்டு வந்து 10%. புரிஞ்சா? இந்த 250 ரூபாயில் இந்த 10% உங்களுக்கு போட்டிங்கன்னா எத்தனை வருஷத்தில் 50 ரூபா வட்டி கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 10%ங்கிறது 250 ரூபாயில் எவ்வளவு, 10%ங்கிறது 250 ரூபாயில் 50 ரூபாயா, சாரி 25 ரூபா வரும். அப்போது 1 இயருக்கு 25 ரூபா கிடைக்கா. அப்போ எத்தனை வருஷத்தில் 50 ரூபா கிடைக்கும், 2 வருஷம் தானே. 1 இயருக்கு 25னா இன்னொரு வருஷத்துக்கு 50 ரூபா ஆக போகுது. அப்போது டோட்டலாக உங்களுக்கு 2 இயர்ஸில் வந்து இந்த 50 ரூபா வட்டிங்கிறது 250 ரூபாயில் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் சம். செகண்ட் சம். A sum invested at 10% simple interest per annum grows to rupees 260 in 3 years. The same amount at 5% simple interest per annum in 4 years will grows to. சரி, என்னன்னா அதே மாதிரி தான் ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க, ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க, a sum invested at 10% simple interest per annum grows to rupees 260 in 3 years. அதாவது 10% வட்டி 3 வருஷம் அப்படி தானே. ஸோ 3 இயரில் என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு சம்மு போட்டிருக்காங்க. இந்த சம்மு என்னவா இருக்குது 260 ரூபாயாக மாறி இருக்குது. புரிஞ்சா? அப்போ ஃபஸ்ட் நம்ம அந்த பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா. ஓகே, அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடச்சிருக்குது 3 30%. புரிஞ்சா? சரி, இப்போ 30னா நம்மளுக்கு வந்து இது பிரின்சிபல், இது என்னது, இது வந்து அமௌண்ட். அப்போ அமௌண்ட்டுங்கிறது என்னது பிரின்சிபல் ப்ளஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ பிரின்சிபல் ஆல்வேஸ் 100. அப்போ 100 + 30 130. அப்போ 130% தான் எவ்வளவு, 130% தான் 260. அப்படின்னா 100% நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ யூ கேன் கேன்சல் இட் 2. அப்போ என்ன வரும், பிரின்சிபல் ஈக்குவல் டு ₹200. புரிஞ்சா? சரி, இப்போ என்னென்னா இந்த சேம் அமௌண்ட், இந்த சேம் 200 ரூபாய் 5% 4 வருஷம் போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த பிரின்சிபல் வந்து இங்கே சேம் தான், ₹200 தான். ₹200 வந்து 5% 4 வருஷம், 5% 4 இயர் போட்டால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் 5 20%. இப்போ டோட்டலாக 20% கிடைக்கும். 10% என்னது இதில் 20. அப்போ 20% 40. அப்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 40. கேட்டிருக்கிறது அமௌண்ட்டு. இப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளவு 200 + 40 ஈக்குவல் டு 240 rupees கிடைக்கும். ஓகே, ஸோ தேர்ட் சம்.
What will be the ratio of simple interest earned by certain amount at the same rate of interest for 4 years and that for 12 years? என்னன்னா இதுமே ரெண்டு கேஸ் தான். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா வந்து what will be the ratio of the simple interest earned by certain amount at the same rate of interest for 4 years and 12 years. இப்போ என்னவா ரேட்டு வந்து சேமா, ரேட்டு வந்து சேம், ரெண்டுக்குமே சேம் தான். ஓகேவா? சரி, இயர் பாருங்க, இங்கே 4 இயர்ஸா, இங்கே ஃபார் 12 இயர்ஸ் அண்ட் பிரின்சிபல் ஆல்சோ சேம். நமக்கு கேட்டிருக்கிறது ரெண்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ இன்ட்ரெஸ்ட் என்னது? பிஎன்ஆர் பை 100. நமக்கு எதெல்லாம் சேமாக இருக்குது? ஆர் சேமாக இருக்குது, பி சேமாக இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட்டும் டைம் தான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக இருக்குது. அப்போது I1 by I2 ஈக்குவல் டு N1 by N2. இப்போ என்ன வரும்? 4 by 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 1:3 வரும். இப்போ என்னாச்சு? ஃபஸ்ட்டு கேஸில் ஒரு பார்ட்டு வட்டி கிடச்சுன்னா ரெண்டாவது கேஸில் 3 பார்ட் வட்டி கிடைக்கும். ஃபோர்த் சம், Bingi invest his salary in a bank at certain rate and the ratio between the principal and amount is 4:7 for 3 years. Later he invests the same amount but this time he get 5% increased rate. Find the difference between the interest. Earlier he got 90 rupees at interest. சரி, என்னன்னா இதுமாதிரி ரெண்டு கேஸ் தான். சரியா? என்னது? பிங்கிங்கிற வந்து ஒரு சேலரி வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறாரு. அப்படி பண்ண போச்சில் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னதுக்கு? பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கு ரேஷியோ. பிரின்சிபல் பிரின்சிபல் வந்து 4, பிரின்சிபல் 4, அமௌண்ட்டு 7. ஓகே, எவ்வளோ இயரா? 3 இயர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ டைம் வந்து 3 இயர்ஸ். எவ்வளோ உங்களுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குதான்? ₹90 வந்து வட்டி கிடைக்குது இந்த கேஸில். ரெண்டாவது கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இங்கே கிடச்ச ரேட்டை விட 5% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அவருக்கு ஒரு வட்டி கிடச்சிருக்குமா? அந்த வட்டிக்கும் இந்த 90 ரூபா வட்டி இருக்குல்ல, இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அதில் வந்து பிரின்சிபல் கிடச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4, 7. பிரின்சிபல் 4, அமௌண்ட்டு 7னா அப்போ வட்டி எவ்வளோ? 3. அப்போது 3 பார்ட்டு தான் எவ்வளோ? இந்த 90 ரூபாயா? 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 30 rupees. ஓகே, ஸோ 1 பார்ட் 30 rupeesனால் பிரின்சிபல் என்ன வரும்? நாங்கள் 12. இப்போ பிரின்சிபல் வந்து ₹120. இப்போ ரேட்டு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல் இன்ட்டு 100. இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 1 இயர் குழுது எழுதணும். நம்ம 1 இயர் குழுது ₹30. 30 by 120 into 100. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 0, 0, 1, 4, 3, 12, 25 நாள் 100. அப்போது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 25% கிடச்சிருக்கு. சரி, ரெண்டாவது என்ன பண்ணுறாரா? he get 5% increase rate. அப்போ ரேட் என்ன ஆகுது? ஆல்ரெடி 25, ஒரு 5 எக்ஸ்ட்ரா. அப்போ என்னாச்சு? 30% ஆகிட்டா. பட் த சேம் பிரின்சிபல் தான் இங்கேயும் கொடுக்குறாரு. 120 தான் போகிறார். அப்போ இங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும்? 120ல் 10% என்னது? 12 ரூபா. அப்படி தானே? அப்போது ஆமாம், 120ல் ஃபஸ்ட்டு 30% கண்டுபிடிச்சிக்கலாம். 36 ரூபா. இது 1 வருஷம் இருக்குது. எவ்வளோ வருஷம் போட்டிருக்கிறாரு? 3 இயர்ஸ். அப்போ 3 வருஷத்துக்கு என்ன வரும்? 3 வருஷத்துக்கு 108 ரூபா வரும். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே கிடச்ச வட்டி வந்து 90 ரூபா, இங்கே கிடச்ச வட்டி 108 ரூபா. அது டிஃப்ரென்ஸானு கேட்டிருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 108 டிஃபரன்ஸ் 90. அப்போ எவ்வளோ? ₹18 ரூபா ஜாஸ்தியாக கிடச்சிருக்கும் ரெண்டாவது கேஸில். ஓகே, ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். A sum of money at simple interest amounts to ₹325 in 2 years and ₹350 in 3 years. The sum is okay. என்னன்னா ஒரு சம் ஆஃப் ஒரு பிரின்சிபல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது 2 வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட்டாக மாறி இருக்குன்னா ₹325 மாறி இருக்குது. 3வது வருஷத்தில் என்ன ஆயிருக்குன்னா ₹350 மாறிச்சுன்னா எவ்வளோ சம்மு முதல்ல போட்டிருப்பாங்க, இல்லைனா பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பிரின்சிபல் எழுதிக்கலாம். தெரியாது எவ்வளோ போட்டிருக்காங்க, தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிரின்சிபலை போட்டாச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குதான்? ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் ₹350 மாறி இருக்கான். 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிரின்சிபல் என்னவா மாறி இருக்குது?
350 மாறி இருக்குது. மூணாவது வருஷம் என்னவா மாறி இருக்குது? மூணாவது வருஷம் 325 சாரி. ஸோ இது வந்து 325 சாரி. ஸோ 325 மூணாவது வருஷம் வந்து 350 மாறி இருக்குது. ஓகே, இப்போ இந்த 325 இந்த 350 அப்படின்னா என்ன நமக்கு தெளிவாக தெரியணும். என்னன்னா இது பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபஸ்ட் வருஷம் போட்டிருப்பீங்களா? ஸோ ஃபஸ்ட் வருஷம் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? பிரின்சிபல் மட்டும்தான் அதில் இருந்திருக்கும், வட்டி கிடைக்காது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் என்ன இருக்குதும்? ஃபஸ்ட் வருஷம் என்ன ஆகும்? ஒரு பிரின்சிபல் இருந்திருக்கும், அது கூட ஒரு வட்டி கிடச்சிருக்குமா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 1 இயர் வட்டி கிடச்சிருக்குமா? புரிஞ்சில்ல? ரெண்டாவது வருஷம் என்ன இருக்கும்? ரெண்டாவது வருஷமும் பிரின்சிபல் அப்படியே இருக்கும், பட் இங்கே வந்து 2 வருஷம் வட்டி கிடச்சிருக்குமா? மூணாவது வருஷம் என்ன இருக்கும்? மூணாவது வருஷம் இதுக்குள்ளே பிரின்சிபல் அப்படியே இருக்கும், பட் 3 வருஷம் வட்டி கிடச்சிருக்கும். இது தெளிவாக தெரியணும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முச்சில் பிரின்சிபல் மட்டும்தான் இருக்கும், வட்டி சேராது. ஒரு வருஷம் முடிஞ்சோன்னு என்ன ஆகும்? அந்த ஒரு வருஷம் வட்டி வந்து பிரின்சிபல் கூட கிடைக்குமா? அப்போ பிரின்சிபல் ப்ளஸ் 1 வருஷம் வட்டி கிடச்சிருக்கும். ரெண்டாவது வருஷம் பிரின்சிபல் ப்ளஸ் 2 வருஷம் வட்டி கிடச்சிருக்கும். மூணாவது வருஷம் பிரின்சிபல் ப்ளஸ் 3 வருஷம் வட்டி கிடச்சிருக்கும். ஓகேவா? சரி, இப்போ ரெண்டாவது வருஷத்துலேருந்து மூணாவது வருஷத்துக்கு அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். 325 ரூபாலேருந்து 350 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு வருஷத்துக்கு 25 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ நம்மகிட்ட கேட்டிருக்குது பிரின்சிபல். அப்போ இந்த 325ங்கிறது என்னது? இந்த 325ங்கிறது வந்து பிரின்சிபல் ப்ளஸ் 2 வருஷம் வட்டி. அப்படி தானே? இந்த 321 என்னன்னா இதுக்குள்ளே பிரின்சிபல் இருக்குது, 2 வருஷம் வட்டி இதுக்குள்ளே இருக்குது. அப்போ பிரின்சிபல் கண்டுபிடிக்க என்ன? அப்போ பிரின்சிபல் சீக்கிரம் இந்த 2 இயர்ஸ் இங்கே கொண்டு வந்தால் பிரின்சிபல் கிடச்சிருமா? அப்போ 325 மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2 இயர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 1 இயர்ஸ் 25, அப்போ 2 இயர்ஸ் 50. இப்போ 50 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன வரும்? 275. இப்போ பிரின்சிபல் எவ்வளவு? 275 ரூபா. அப்போ 275 ரூபா போட்டிருக்காரு. ரெண்டாவது வருஷம் 325 மாறி இருக்குது, மூணாவது வருஷம் 350 மாறி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஆறாவது சம் என்ன? A sum of money amounts to rupees 2,900 after 3 years and rupees 5,400 after 8 years at the same rate of simple interest. The rate of interest per annum is கேட்டிருக்காங்க. சரி, எப்படி சால்வ் பண்ணலான்னா, சம் ஆஃப் மணி ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது 3 வருஷம் என்னவா மாறி இருக்குன்னா 2900 மாறி இருக்குதான். ஸோ அப்போ வந்து ஒரு பிரின்சிபல் போட்டாச்சு. ஸோ 3 வருஷத்தில் என்னவா மாறி இருக்குது? 3 வருஷத்தில் வந்து 2900 மாறி இருக்குது. ஓகே, ஸோ ஆஃப்டர் 8 இயர்ஸ், அப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா மாறி இருக்குது? அது 5400 ரூபாய் இருக்குது. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் ரேட்டு தான் அப்ளை ஆகிருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த 8 வருஷம் வரைக்கும் சேம் ரேட் அப்ளை ஆயிடுச்சுன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், 3 வருஷம் 8 வருஷம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5 வருஷமா? புரிஞ்சா? சரி, இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 5400 ஒரு 2900. அப்போது 100 போட்டால் 3000, 2500 வருமா? ஸோ 5 வருஷத்துக்கு 2500 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி ஏறுது? ஒரு வருஷத்துக்கு வந்து 500 ரூபா வட்டி ஏறுதுன்னு அர்த்தம். புரிஞ்சில்ல? 5 வருஷத்துக்கு 2500 ஏறி இருக்குது பிரின்சிபல் கூட. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்? ஒரு வருஷத்துக்கு 500 வட்டி கிடைச்சி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, வட்டி கண்டுபிடிச்சி. இப்போ பிரின்சிபல் வேணும்ல. ஸோ பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 2900 அப்படிங்கிறது என்னது? பிரின்சிபல் ப்ளஸ் இந்த 3 வருஷம் வட்டியா? கரெக்டு தானே? இந்த 2900ங்கிறது இதுக்குள்ளே பிரின்சிபல் இருக்குது, ஒரு 3 வருஷம் வட்டி, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த 2900 ரூபா. அப்போது 2900ங்கிறது வந்து பிரின்சிபல் ப்ளஸ் வட்டி 3 வருஷம் வட்டி, ஒரு வருஷம் 500 ரூபா, 3 வருஷம் 1500 ரூபா. இப்போ பிரின்சிபல் என்னது? 1400 ரூபா. அப்போ பிரின்சிபல் வந்து 1400 ரூபா. ஓகே, இப்போ ரேட்டு கண்டுபிடிச்சிடலாமா? ரேட் இஸ் ஈக்குவல் டு I/B. ஐங்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளே ரேட்டு போடணும். அப்போ ஒரு வருஷம் வட்டி எவ்வளோ? 500 ரூபா. 500 பை பிரின்சிபல் 1400 × 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 7 2 25 2. அப்போ 250/7. இப்போ 7 3 21, மீதி 4 40, IL 35, 5/7%. ஓகே, ஸோ வந்து ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து இதில் பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து நீ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இது ஓரியன்டான சம்ஸ் எல்லாமே புக்ஸில் இருக்கும், அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த சாப்டர்லேருந்து நீங்கள் தெளிவாகிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.